எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் தீபிகா. ஒரு கதை கேட்போமா? தமிழ்நாட்டுல இருந்த ராஜாக்கள்ல சோழர்கள் அப்படின்னு இருந்தாங்க. அவங்கள ரொம்ப பிரபலமான ஒரு அரசர் ராஜராஜ சோழர். அவர் என்ன கோவில் கட்டினார்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவிலை பத்தியும் ராஜராஜ சோழனை பத்தின கதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். கடவுளுக்கு நிழல் தந்த அழகி. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சையை தலைநகராக கொண்டு தமிழகம் முழுவதும் ஆட்சி செய்து வந்த ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி தஞ்சையில் பெரும் கோவில் எழுப்பிக் கொண்டிருந்தார். மழை, வெயில், உறக்கம் பாராமல் நூற்றுக்கணக்கான சிற்பிகள் கோவில் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதே ஊரில் அழகி என்ற ஓர் ஏழை கிழவி இருந்தாள். என்ன பாட்டி, கண்ணை மூடிட்டு தூங்குறியா பகல்லையே? தூங்கலடா தம்பி, பெருங்கோவில் கட்டுறதுக்கு நாளெல்லாம் எல்லாரும் உழைக்கிறாங்க. என்னால என்ன பிரயோஜனம்? கையால் ஆகாத கிழவி. சரி சரி, எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு மோர் தாயேன், வெயில் நாக்கு வரழுது. மோர் கொடுத்த அழகி பாட்டியின் மனதில் பளிச்சென்று ஓர் எண்ணம். அவள் முகம் மலர்ந்தது. கோவிலில் வேலை செய்யற சிற்பிகளுக்கு மோர் கொடுப்பதையே ஒரு சிவ கைங்கரியமா செஞ்சா என்ன? மறுநாள் முதல் தான் நினைத்தது போலவே சிற்பிகளுக்கு அழகி பாட்டி நீர் மோர் கொடுத்தாள். வாங்கி குடிப்பா தம்பி, கோவில் வேலை செய்யற. பாட்டி, நீ நல்லா இருக்கணும். தினமும் மணக்க மணக்க வெயில் வேளையில எங்களுக்கெல்லாம் நீர் மோர் கொண்டு வந்து கொடுக்கற. கோவில் வேலைகள் பூர்த்தியாகும் நேரம் கோபுர விதானத்தில் கருவறைக்கு மேல் கல் பதிக்கும் வேலைதான் பாக்கி. தகுந்த கல்லாக தேடிக்கொண்டிருந்தார் தலைமை சிற்பி. அழகி பாட்டியின் முகத்தில் கவலை ரேகை. என்ன பாட்டி சோர்ந்துட்ட? கோவில் வேலை முடிஞ்சதும் நாங்களெல்லாம் போயிடுவோமே, நீர்மோர் யாருக்கும் தர முடியாதேன்னு கவலைப்படுறியா? அதை விட பெரிய கவலை, ஆண்டவன் கோவிலுக்கு இந்த ஏழையால ஒரு சின்ன காணிக்கையை கூட தர முடியலையே. சக்கரவர்த்தி கட்டுற கோவிலுக்கு காணிக்க தர நீ என்ன பணக்காரியா என்ன? அழகி பாட்டிக்கு ஒரு யோசனை உதித்தது. அவள் குடிசைக்கு முன்னே ஒரு பெரிய கல் நீண்ட நாளாக இருந்தது. ஆனால் தன் ஆசையை வெளிப்படுத்த அவளுக்கு கூச்சமாயிருந்தது. சிற்பி அவர்களே, எனக்கு ஒரு ஆசை, நிறைவேற்றி வைப்பீங்களா? சொல்லுங்களேன். உன் ஆசை என்னன்னு சொல்லு, முடிஞ்சா நிறைவேத்துறேன். எனக்கு சொந்தமான குடிசை வாசல்ல பல வருஷங்களா ஒரு பிரம்மாண்டமான கல்லு இருந்து வருது. அதை நீங்க கோபுர விதானத்துல வைக்கிறதுக்கு உபயோகிக்க முடியுமா? தலைமை சிற்பி கிழவியின் ஆசையை நிறைவேற்றினார். கிழவியின் வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி அதே கல்லை உரிய விதத்தில் செதுக்கி விதானத்தில் பொருத்திவிட்டார்கள். கோவில் வேலை முடிந்து கும்பாபிஷேக நாள் வந்தது. ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி தான் கட்டிய கோபுரத்தை பார்த்து மனம் பூரித்தார். சிவபெருமானுக்கு இவ்வளவு அற்புதமான கோபுரத்தை எந்த மன்னனும் இதுவரை கட்டியதில்லை என்று எண்ணி பெருமிதம் கொண்டான். அன்றிரவு சக்கரவர்த்திக்கு ஒரு கனவு. கனவில் சிவபெருமான் தோன்றினார். மன்னா, பெருங்கோயிலிலே அழகி என்ற கிழவி அமைத்துக் கொடுத்த நிழலில் தங்குவதில் எமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கண் விழித்த சக்கரவர்த்தி திடுக்கிட்டார். இவ்வளவு பெரிய கோவிலை எம்பெருமானுக்காக நான் கட்டினேன். ஆனால் இறைவனோ அழகி என்ற கிழவி தந்த நிழலில் தங்குவதில் திருப்தி அடைகிறாராமே. யார் அந்த அழகி கிழவி என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். மறுநாளே மந்திரிகளை அனுப்பி விசாரித்து அறிந்தவர் அழகி பாட்டியை நேரே காணச் சென்றார். மூதாட்டியே, சிவபெருமானுக்கு தாங்கள் என்ன தொண்டு செய்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவன் தாங்கள் தந்த நிழலில் தாம் மகிழ்ச்சியாக இருப்பதாக என் கனவில் கூறினார். சக்கரவர்த்தி அவர்களே, இந்த ஏழை கிழவி ஒரு தொண்டும் செய்யவில்லை. கோவிற் பணியில் ஈடுபட்டிருந்த சிற்பிகளுக்கெல்லாம் வெயில் சமயத்தில் நீர்மோர் கொடுத்தேன். என் வீட்டு முன் இருந்த கல்லை விதானத்துக்கு கொடுத்தேன். அவ்வளவுதான். சக்கரவர்த்தியின் கைகள் அழகியை தொழுதன. இறைவன் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இன்றைக்கும் தஞ்சையில் அழகி குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. அழகி பாட்டியின் குடிசை இருந்த மனையில்தான் இன்றைய தஞ்சை நகராட்சி அலுவலகம் உள்ளது என்றும் ஒரு செய்தி உள்ளது. நீங்கெல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்த்திருக்கீங்களா? இல்லனா அடுத்த முறை உங்க பள்ளி விடுமுறை போது உங்க அப்பா அம்மாவை தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போய் தஞ்சாவூர் பெரிய கோவில பாருங்க.
சோழர்களை பத்தியும் சோழ ராஜாக்களை பத்தியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நீங்கள் கேட்டது சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் தீபிகா அருணுடன்.